மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே வெளியான ஏனைய மாவட்டங்களின் தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் அதாவது தேசிய மக்கள் சக்தி அல்லாத ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முடிவு அனுரவுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற அளவுதான் இருக்கின்றது. காரணம், நாடே அனுரவோடு இருக்கின்ற போது மட்டக்களப்பு மாத்திரம் தனியாக தமிழ் தேசியத்தில் இருக்கின்றது. அந்த வகையில்தான் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்ட முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பில் பார்த்துவிட்டு மேலதிகமாக இது தொடர்பாக பேசலாம். அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்று 1 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகத்தான் மட்டக்களப்பிலே பார்க்கப்படுகின்றது. அதை தவிர பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்துரை சந்திரகாந்தன் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். இவற்றை கலந்து அனுரவிற்கு அங்கு பெரிய தாக்கமா என்று கேட்டால் இல்லை, 1 ஆசனமாவது கிடைத்திருக்கின்றது. ஆனால் அனைத்து இடங்களிலுமே முன்னிலை வகித்து வருகின்ற போது மட்டக்களப்பு மட்டும் கொஞ்சம் அனுரவுக்கு பின்னடைவை கொடுத்திருக்கின்றது. நாடு முழுவதும் அனுரவோடு, அதாவது அனுரவுக்கு வாக்களித்தவர்களை இலங்கை வரைபடத்திலே பார்க்கின்ற போது சிறப்பாக இருக்கும். ஆனால் மட்டக்களப்பு மட்டும் தனித்துவமாக இருக்கும். நாடு அனுரவோடு இருக்கின்ற போது மட்டக்களப்பு மக்கள் தமிழ் தேசியத்துடன் இருந்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த முடிவுகள் எடுத்து எம்புகின்றன. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரியே.